ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பியிலேருந்து டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் அப்ளை ஆன்லைன்னு கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்போது எந்த பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் ஆல்ரெடி டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நியூவாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் அண்ட் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் சப்மிட் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ வந்து வெரிஃபை ஆயிரும். மெயில் ஐடியில் வந்து மொபைல் நம்பர் இப்போ வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து இமெயில் ஐடியை வந்து நான் வெரிஃபை கொடுத்துருக்கேன். வெரிஃபை கொடுத்தோம்னா இந்த மெயில் வந்து இன்பாக்ஸில் வராது. எதில் வரும் அப்படின்னா ஸ்பேம் மெயிலில் வரும். ஆனால் இந்த மெயில் வந்து ஸ்பேம் மெசேஜ் கிடையாது. அதில் போயிட்டு நீங்கள் ஓடிபி செக் பண்ணி வெரிஃபை கொடுக்கணும். இமெயில் ஐடியும் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. அடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உள்ளே போயிடும். உங்களோட மொபைல் நம்பருக்கே வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணணுமா இல்லை சேஞ்ச் பாஸ்வேர்டான்னு கேட்குது. பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னா இதை கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளை ஆன்லைன் உள்ளே போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்ளைங் ஃபார்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் ஏதோ அதை கொடுத்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட கேண்டிடேட் நேமு அது எல்லாமே கொடுத்து எல்லாம் உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி அதெல்லாம் கொடுத்துட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதையும் ஃபில் பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் இல்லைன்னா நோன் கொடுத்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணணும். அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். அடுத்து பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி நீங்கள் வந்து எந்த எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதில் எது நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து வந்துடும். அடுத்து அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சியில் சர்டிஃபிகேட் நம்பரு, நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, நேம் ஆஃப் த போர்டு, மந்த் அண்டு இயர் ஆஃப் பாசிங்கு, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸு, இது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்சிலையும் அதே மாதிரி நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஷீட்டோட நம்பரு, லாங்குவேஜ் தமிழ் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, மந்த்து அண்ட் இயர் ஆஃப் பாசிங்கு, பீரியட் ஆஃப் ஸ்டடி, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, கிரேடு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அடுத்தது யூஜி டிகிரியில் நீங்கள் வந்து நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட்டு நீங்கள் எதை வந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த காலேஜில் படித்தீங்க, அது எந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தது, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்து பிஎட்டும் அதே மாதிரி நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ் இல்லை நோன் கொடுத்து எந்த டிகிரி நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்களா அதோட சர்டிஃபிகேட் நம்பரு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு
செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அடுத்த பேஜில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து எந்த சென்டரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போய் எக்ஸாமினேஷன் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து போட்டு போய்க்கலாம். அடுத்தது கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இல்லை டிஸ்குவாலிஃபைடு உங்களை எதுவும் டிஸ்குவாலிஃபைடு பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. அதை முடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து அப்ளிகேஷன் ஆர் எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே சப்மிட் கொடுத்து போகிறீங்க அப்படின்னா அடுத்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் உங்களோட சர்டிஃபிகேட் ஃபுல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சரு, SSLC மார்க் ஷீட்டு, அது மாதிரி எல்லாமே வந்து எல்லாத்தையுமே வந்து போடுற சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.